ப்ராப்ளம் இப்படி இருக்கும். சால்வ் x into y minus z p plus y into z minus x q equal to x into x minus y அப்படி இருக்கும். சால்வ் பை லெக்ராஞ்சின் மல்டிப்ளையர் மெத்தட். ஸோ இந்த ஃபார்முலா சொன்னது தெரிஞ்சா போதும், சிம்பிளா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தெரியுதா? எப்படி நல்லா பார்த்துக்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது எந்த ஃபார்ம்ல இருக்குது அப்படின்னா pp plus qq equal to r இந்த ஃபார்ம்ல இருக்கா? அது எப்படி கண்டுபிடிப்ப? இவ்வளவு யாரு? கேபிட்டல் P, இது P. இந்த ஸ்மால் pங்கிறது ஆக்சுவலா என்ன மீனிங் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல போட்டுருப்போம். dou z by dou x லைக் தட். q ல என்ன மீனிங்? dou z by dou y. இந்த நோட்டேஷன்ஸ்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. சோ இது இந்த ஃபார்ம்ல இருக்குது. அந்த ஃபார்ம்ல இருந்து அப்படின்னா சப்சைடரி ஈக்குவேஷன் நம்ம ஒன்னு எழுதுறோம். அதுக்கு பேரு அது எப்படின்னா dx by capital P dy by capital Q dz by capital R. சரிதா? இங்க என்ன இருக்குல்ல, இது வந்து கேபிட்டல் P. என்ன இருக்குல்ல, இது வந்து என்னது? கேபிட்டல் Q. இந்த P இந்த Q என்ன செய்யக்கூடாது? நீ எடுக்கக்கூடாது. அதுக்கு பக்கத்துல யார் இருக்கா? அதான் கேபிட்டல் P. இந்த ஸ்மால் Qக்கு பக்கத்துல யார் இருக்கா? அதான் யாரு? கேபிட்டல் Q. ஓகேவா? ரைட் சைடு வரக்கூடிய எல்லாமே என்னதான்? கேபிட்டல் R. ஓகே. சோ இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா சப்சைடரி ஈக்குவேஷன். இதுக்கு பேர் தான் சப்சைடரி ஈக்குவேஷன். சரி, நல்லா பாரு. dx by கேபிட்டல் P யார் வரா? x into y minus z equal to அடுத்து பாரு dy கேபிட்டல் Q யார் வரா? y into z minus x dy divided by y into z minus x equal to next dz divided by capital R ங்கிறது யாரு? x into x minus y dz divided by x into x minus y. இதுதான் நமக்கு மேஜர் ஈக்குவேஷன். இதுதான் மேஜர். சரிதா? இவ்வளவு எழுதினாலே 3 மார்க்ஸ் வந்துடும். இது 8 மார்க் கொஸ்டின். மீதி என்ன இருக்கு? 5 மார்க்ஸ். அது எப்படி பண்றேன்னு பாரு. சூஸ் மல்டிப்ளையர் இதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடிலாம் நீ எங்கேயுமே இந்த கான்செப்ட் படிச்சிருக்க மாட்டேன், ஃபர்ஸ்ட் படிக்கிற, அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்க. சூஸ் மல்டிப்ளையர். நம்ம மல்டிப்ளையர் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் இதுல போட்ட விட அவனை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்ப நான் 1,1,1 சூஸ் பண்றேன். அப்ப என்ன செய்யணும்னா இந்த 1 எடுத்துட்டு போய் நியூமரேட்டர்ல மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர்ல என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். செகண்டா இருக்கக்கூடிய 1 எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? நியூமரேட்டர்ல மல்டிபிள் பண்ணணும், டினாமினேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணணும். தேர்டா இருக்கக்கூடிய 1 எடுத்துட்டு போய் நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணி listen carefully, you have to sum the denominator and numerator. நீ டினாமினேட்டர் சம் பண்ணும்போது 0 வரணும். லைக் தட் you have to choose the multiplier. இதெல்லாம் நீ எக்ஸாம்ல போய் இருந்து கண்டுபிடிச்சிட மாட்டேன். தெரியுதா? நமக்கு ஒரு 7 ப்ராப்ளம் இருக்குல்ல, ரெடிமேடா மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிக்க. தெரியுதா? இப்ப பாரு, அத சைடுல நீ ரஃப் ஒர்க் மாதிரி போட்டு பார்த்துடணும். இந்த 1 கொண்டு இதை மல்டிபிள் பண்ணு, இந்த 1 கொண்டு இதை மல்டிபிள் பண்ணா என்னடே வரும்? அதே டர்ன்ல வரும், x y minus z. இந்த 1 கொண்டு இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? அதே டர்ன்ல வரும். இத சம் பண்ணதானே சொல்லிருக்காங்க. சம் y into z minus x. இந்த 1 கொண்டு இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? சேம் டர்ன்ல வரும். அதை பிளஸ் போட்டுட்டு இது வந்து ஆக்சுவலா ரஃப் ஒர்க், சைடுல சும்மா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். இப்போ பார், இதை முள்ளோட மல்டிபிள் பண்ணு, xy xz plus yz minus yx plus x square, இது x square மே வந்திருக்குது, இது z. நம்ம ப்ராப்ளத்தை கவனிச்சுங்க, நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் போட்டோமா, அதுல இது வந்து என்னது? x ஆ z ஆ? z. சரிதா? கரெக்ஷன் பண்ணிக்க. ப்ராப்ளம் z தானே? சரி. அப்ப நம்ம இதுலயே நம்ம மிஸ்டேக் பண்ணோம்னு நினைக்கிறேன். இதுல வந்து z தானே நான் லாஸ்ட் கிளாஸ்ல போட்டது. ஓகே. சோ இதுல வந்து zx minus zy. இப்போ பாரு, இங்க ஒரு xy பிளஸ்ல இருக்குது, இங்க ஒரு xy மைனஸ்ல இருக்குது. கட் பண்ணிரலாமா? ஓகே தானா? நெக்ஸ்ட்
மைனஸ் எக்ஸ் இசட் என்ன இருக்கு பிளஸ் எக்ஸ் இசட் கட் பண்ணிடலாமா, ஒய் இசட் மைனஸ் ஒய் இசட் என்ன வருது 0 வருது. இப்படிதான் என்ன செய்யணும், நம்ம மல்டிப்ளையரை என்ன செய்யணும் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மல்டிப்ளையர் சூஸ் பண்ணிருக்கோம்ல, சரி அப்ப நேரங்க வா, இந்த மல்டிப்ளையரை வந்து நியூமரேட்டர் as well as denominatorல மல்டிப்ளை பண்ண போறேன். dx இங்க 1 into dx plus 1 into dy plus 1 into dz divided by denominatorல அதே மல்டிப்ளையர் 1 into x into y minus z. ஒண்ணு கொண்டு என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணனும் பிளஸ் அடுத்த செகண்ட் ஒன் இருக்குல அத கொண்டு அடுத்தது இத மல்டிப்ளை பண்ணனும் y into z minus x plus 1 into z into x minus y. இத வந்து equal to k அப்படினு எடுத்துறோம். சும்மா இது equal to k ன்னு எடுக்கும். ஓகேவா? நம்ம அடுத்த ஸ்டெப்பை பாரு. அடுத்த ஸ்டெப் பார்க்கும்போது இதெல்லாம் ஆக்சுவலா ஒரே ஸ்டெப்ல நம்ம எழுதணும். தெரியுதா? நான் வந்து ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணி கொண்டு வரேன். தெரியுதா? சரி, ஆக்சுவலா என்ன செய்யணும், என்ன இருக்குல்ல இந்த ஸ்டார் ஈக்குவல் டுன்னு எழுதணும். அதாவது இந்த டேம் எல்லாமே இதுல எழுதணும். தெரியுதா? இந்த டேம் எல்லாமே என்ன செய்யணும் அதுல எழுதணும். அதனால இப்படி பாத்துக்க என்ன இந்த டேம் எழுதலாம்ல, ஸ்டார் இதுல என்ன போட்டு விடலாம், dx by என்ன போடலாம் x into சாரி அது போடண்டா, வெயிட் பண்ண டஸ்டர் பண்ணு. சரி இப்படி கிடையாது, இது இப்படி இருக்கட்டும், ஸ்டார்லாம் பரவ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து வா, லிசன், dx plus dy plus dz divided by நல்லா கேர்ஃபுல்லா பாத்துக்க. நான் இங்க மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன்ல அதை திரும்ப ஒரு எழுதிக்க, xy minus xz plus yz minus yx plus zx minus zy equal to k. டினாமினேட்டர்ல எல்லாமே என்ன ஆயிரும் 0. தெரியுதா? இப்படி 0 வரது மாதிரி தான் எதை சூஸ் பண்ணணும், மல்டிப்ளையரையே சூஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே என்ன ஆயிரும் 0. நம்ம ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ dx plus dy plus dz divided by 0 equal to k. கவனமா பார்த்துக்க, k. கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை என்ன செய்ய போறோம், கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். இதெல்லாம் செட்டில் ஆகிய சீக்கிரம் ஓகே வந்துட்டல. so dx plus dy dz லாஸ்ட் பாத்துக்க, கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எப்படி வருது பாரு, k into 0 ன்னு வருதா, k into 0 என்ன வரும் 0. மீதி யாரெல்லாம் இருக்கா பாரு, dx plus dy plus dz equal to 0. இப்படி வந்துட்டா, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல. இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், இப்படி வந்த பிறகுதான் என்ன செய்யணும், நம்ம இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன் 0. இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடை நம்ம என்ன செய்யறோம் இன்டகிரேட் பண்றோம். சோ இத பாரு, இன்டகிரல் dx plus இன்டகிரல் dy plus இன்டகிரல் dz equal to இன்டகிரல் 0 ன்னு வந்துரும். ஓகேவா? இன்டகிரல் dx னா என்னது, இன்டகிரல் dx னா என்னது, x. இன்டகிரல் dx னா x. சோ x plus இன்டகிரல் dy னா y, இன்டகிரல் dz னா z equal to, இது வந்து கான்ஸ்டன்ட் c1, இது வந்து என்னது c1. சோ இத நம்ம அப்படியே எடுத்துட்டோம். இத வந்து take it as 1 எடுத்துக்கலாம். புரியுதா? இப்போ c1 கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து c2 கால்குலேட் பண்ணனும். c2 கால்குலேட் பண்றது இதே போல தான், சூஸ் மல்டிப்ளையர். இங்க நீ 1 1 1 எடுத்துக்கல, திரும்ப 2 2 2 ன்னு எடுக்க கூடாது. ஏன் 2 டிவைட் பண்ணா திரும்ப என்ன வந்துரும் 1 1 வந்துரும். தெரியுதா? கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணனும். இங்க சூஸ் பண்ணிட்டா அப்படின்னா டிஃபரெண்டா வேற ஒரு மல்டிப்ளையர் தான் நம்ம என்ன செய்யணும் சூஸ் பண்ணணும். அந்த மல்டிப்ளையரை நம்ம சேம் கான்செப்ட், நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ணி
கொண்டு வந்து சம் பண்ணா என்ன வரணும், டினாமினேட்டர் என்ன வரணும், ஜீரோவா ஆகணும். தெரியுதா? அப்படி ஒரு மல்டிப்ளையரை நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். இப்ப பாரு, இப்ப நம்ம இதுல வந்து சூஸ் மல்டிப்ளையர் இஸ் செகண்ட் மல்டிப்ளையர், சூஸ் மல்டிப்ளையர். தெரியுதா? சூஸ் மல்டிப்ளையர் யோசிச்சு பாரு. அப்ப எப்படி டினாமினேட்டர்லாம் இப்போ இங்கே மல்டிபிள் பண்ணும், இது வந்து பார்த்து ஒன்னை கொண்டு இதுல மல்டிபிள் பண்ணோம், அதே ஒண்ணு என்ன செஞ்சோம் இதுல மல்டிபிள் பண்ணோம், தேர்ட்ல உள்ள ஒண்ணு என்ன செஞ்சோம் இதுல மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணி சம் பண்ணிட்டோம்னா என்ன வந்துருக்கு, ஜீரோ. அதே மாதிரி இன்னொரு மல்டிப்ளையர் 3 சூஸ் பண்ணணும். எக்ஸ் ஒய் இசட் எப்படினாலும் எடுத்துக்கலாம். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் இதே கான்செப்ட்ல சம் பண்ணா நம்மளுக்கு என்ன வரணும், ஜீரோ. சரி, இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னால அந்த மல்டிப்ளையரை நானே சொல்றேன். இப்படி ஒரு மல்டிப்ளையர் இருக்குல்ல, 1/x, 1/y, 1/z. இதை சூஸ் பண்ணிக்க. இப்போ பாரு, சும்மா சைட்ல செக் பண்ணி பாரு. ஃபர்ஸ்ட் உள்ளதை எடுத்து இதுல என்ன இருக்குல்ல, இதுல மல்டிபிள் பண்ணி பாரு. 1/x, x into y minus z பிளஸ் போட்டுறோம். செகண்ட் உள்ளதை என்ன செய்யணும், செகண்ட்ல உள்ளதை எடுத்து சூஸ் பண்ணி மல்டிபிள் பண்ணிக்க. 1/y, y, z minus x பிளஸ் பண்ணி பாத்துக்க. அடுத்தது என்ன செய்யணும், தேர்ட் உள்ளதை சூஸ் பண்ணிரு. சூஸ் பண்ணி 1/z into என்ன இருக்குல்ல, z into x minus y ஜீரோ ஆகுதான்னு நம்ம செக் பண்ண போறோம். பாரு, x x கேன்சல், y y கேன்சல், z z என்னாயிட்டு கேன்சல். மீதி யார் இருக்கா, y minus z plus z minus x plus x minus y, y minus y கேன்சல் ஆகுதா, minus z plus z கேன்சல் ஆகுதா. அடுத்தது கவனமா பாத்துக்க, x minus x ஜீரோ ஆகுதாடா. அப்போ நம்ம இந்த மல்டிப்ளையர் கரெக்ட். இப்போ மல்டிப்ளையரை சூஸ் பண்ணிட்டோம். இனிமே அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும், என்ன இருக்கு, ஸ்டார். இந்த ஸ்டாரை தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஃப்ரம் ஸ்டார் எப்படி வருதுன்னு பாரு. இந்த பாரு, 1/x வந்து என்ன செய்ய போறோம், நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1/x dx பெரிய லைன் போட்டுக்க, பிளஸ் கீழே 1/x x y minus z. அடுத்தது யார் இருக்கா, 1/y இருக்காரு. 1/y என்ன செய்யணும், நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். 1/y dy plus 1/y டினாமினேட்டர்ல மல்டிபிள் பண்ண போற, y into z minus x. அடுத்தது பிளஸ், அடுத்தது யார் இருக்கா, 1/z இருக்காரு. அதை கொண்டு என்ன செய்யணும், நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மல்டிப்ளையர்ல என்ன செஞ்சோமோ சேம் கான்செப்ட். சோ 1/z dz plus 1/z x minus y, இந்த லைன் இங்க வந்துட்டா, ஓகே, ஈக்குவல் டு k ன்னு எடுத்துங்க. ஈக்குவல் டு k நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம். டினாமினேட்டர் என்னதான் வரும், ஜீரோ தான். நல்லா இருக்குல்ல, கட் பண்ணி இருக்குல்ல, வேணா ஒருக்கா செக் பண்ணி சும்மா போட்டுக்க, இப்படி போட்டுக்க. இதுல ஒரு z உண்டு இல்ல, கட் பண்ணிக்க. ஸோ 1/x dx plus 1/y dy plus 1/z dz. டினாமினேட்டர் என்ன வரும், என்னடே வரும், ஜீரோ. அதான் நான் பண்ணி பார்த்துருக்கேன், பண்ணி பார்த்து தான் மல்டிப்ளையரை சூஸ் பண்ணியிருக்கேன். சரிதா? ஸோ ஜீரோ. இங்க வந்து k கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்து என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1/x dx plus 1/y dy plus 1/z dz equal to k into 0. k into 0 என்ன வரும், 0. என்ன, integrating on both sides. integrating on both sides. அப்படியே ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ற. இன்டகிரல் 1/x dx plus integral 1/y dy plus integral 1/z dz equal to integral 0. integral 0. இப்போ பாரு, ஃபார்முலா பாரு, அழகா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிரலாமா, டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா அது நியூமரேட்டர் வருது. அதான் இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வருது இல்ல, அப்படினா அதோட இன்டகிரேஷன் வேல்யூ என்ன வரும், log of x. அதோட ஜெனரல் ஃபார்முலா தான் இது. சரிதா? f of x இருக்குது, அதோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டர்ல இருக்குது அப்படினா அதோட இன்டகிரேஷன் வேல்யூ என்னது,
லாக் போட்டுக்கிட்டு டினாமினேட்டர்ல என்ன வேல்யூ வருதோ அதை போட்டுறணும். ஸோ இங்க அதே மாதிரி தானே இருக்குது, ஃபார்முலாலாம் இருக்குல்ல. அப்போ லாக் எக்ஸ் பிளஸ் லாக் ஒய் பிளஸ் லாக் இசட் ஈக்குவல் டு C2 போடணும். இங்க வந்து என்ன போட்டிருக்க, C1. இப்போ லாகிரிதம் ஃபார்முலா வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்ப, படிக்காம திரும்ப இருக்க பாத்துக்க, பெரிய கஷ்டம்லாம் இல்ல. லாக் A லாக் பிளஸ் லாக் B ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், லாக் AB ன்னு போடலாமா? இங்க எல்லா இடத்துலயும் லாக் லாக் இருக்கனால கான்ஸ்டன்டை நம்ம எப்படி எடுத்துறோம் அப்படின்னா லாக் C2 ன்னு எடுத்துரும். அது ஒரு கான்ஸ்டன்ட் தானே, இங்க எல்லாம் லாக் லாக்ல இருக்கு, அங்கேயும் லாக் போடு. எல்லாரும் கோட் போட்டுருக்கானோ நம்ம கோட் போட்டுருவோம்ல, அப்படிதானே? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரி, இப்போ பாரு, இதை எப்படி எழுதலாம், லாக் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு லாக் C2, லாக் C2. ஓகேவா? சரி, இந்த இங்க அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதணும் நல்லா பாத்துக்க. நான் அங்க ரப் பண்றேன், நம்ம பசங்க எழுதிருப்பாங்க, அவங்கள பார்த்து எழுதிங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா எழுதியோ, ஃபார்முலா எழுதிப்பீங்க இல்ல, அதை தான் ரப் பண்றேன். வராதவங்க வந்து இப்ப லேட்டா வந்தவங்க அந்த ஃபார்முலாவை பார்த்து எழுதிங்க, சரிதா? இதுலயே ஒரு 3 ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிடுவோம், உனக்கு நல்ல ஐடியா வந்துடும். ஒரே மெத்தட் தான், மல்டிப்ளேயர் தான் டிஃபரெண்ட் ஆகிட்டே இருக்கும், சரிதா? ஸோ என்ன, லாக்கை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். 2 சைடும் என்ன இருக்கு, லாக் இருக்குல்ல, ரீப்ளேஸ் பண்ணிடலாம். சார் ரீப்ளேஸ்ல ரிமூவ் பண்ணிடு, எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு C2. Take it as 2. In the general solution, அதுக்கு ஃபார்மட் என்னன்னா பை C1, C2 equal to 0. பை ஆஃப் what is C1? C1ங்கிறது யாரு கண்டுபிடிச்சிருக்கோம், x plus y plus z. x plus y plus z, C2 வேற கொண்டு வந்திருக்கோம், என்ன இருக்கு, x y z equal to 0. உனக்கு அங்க எக்ஸாம்லாம் இந்த இதெல்லாம் தெரியல அப்படின்னா ரெடிமேடா ஏதாவது ஒண்ணா கொண்டு வந்து எழுதிடு, சும்மா விட்டுறாத, தெரியுதா? சரி, சோ திஸ் இஸ் தி ஆன்சர். சால்வ். ஸ்டில் பண்ணுங்கடா.